கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்னெல்லாம் இருக்கக்கூடாது? ஒன்று, தீமையானதை செய்யாமல் இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் ஒன்று. 2, பெருமையானதை, நம்மளை மேட்டிமையாகவும் பெருமையான விஷயத்தை சிந்திக்காமல் இருக்கிறது கர்த்தருக்கு. ஏன்னா பெருமையுள்ளனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், நமக்கு அவர் எதிரி. நம்பர் 3, பின்வாங்கி போகாதபடிக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுறவன். நம்பர் 4, முதியவர்கள் வயதானவங்களை கனம் பண்றவன், ரெஸ்பெக்ட் பண்றவன். எனக்கு அனுபவம் அப்படிதான். வயசானவங்க பெரியவங்க சில விஷயம் சொல்லும்போது அது நமக்கு செட் ஆகாது, அது நம்மளால் கடைபிடிக்க முடியாட்டியும் அவங்க முன்னாடி முகத்தை முறிக்க கூட, சரி அப்படியா, ஓகே பார்க்குறேன், ஜஸ்ட் லீவ் இட், கனம் பண்ணுங்க. 5வது, பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாதுன்னு லாபானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற. லாபான் யாருக்கு அநியாயம் பண்ணானா? யாக்கோபுக்கு அநியாயம் பண்ணான், யாக்கோபுக்கு அநியாயம் பண்ணான். ஆனால் லாபானை விட கர்த்தர் யாக்கோபோடு இருந்து யாக்கோபு ஆசீர்வதிச்சு உயர்த்தினார். அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், சீக்கிரமாய் வருகிறார், அநியாயத்துக்கான பலன் அவரோடு கூட வருகிறது. கடைசியாக, தேவ பயமுள்ளவன் தன் பணத்தை எதுக்கு கொடுக்க மாட்டான்? வட்டிக்கு கொடுக்க மாட்டான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்களேன்.